பஹல்காம் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் இந்தியா குடுக்கறக்காக தயாராகும் போதே, நம்ம முன்னாடி இருந்தது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன அப்டின்னா, அதாவது உக்ரைன் யுத்தத்துக்கு முன்னாடிலாம் பாகிஸ்தான நோக்கி நம்ம நகரும்போது, சீனா அவர்களுக்கும் நமக்கும் உள்ள பஞ்சாயத்த முடிக்கிறக்கு நகர்ந்தா. அதாவது ஒரே சமயத்தில் 2 பக்கமும் யுத்தம் அப்படிங்கிறதா. 2 வெவ்வேறு நாட்டு ராணுவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆயுதங்கள்ங்கிறது ஒண்ணுதான். பாகிஸ்தான பொறுத்தவரை சீனா தர்றதுதான். ஆனா வீரர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது திட்டமிடலும் மாறும். எப்படி 2 பக்க யுத்தத்த நம்மனால ஃபோக்கஸ் பண்ண முடியுமாங்கிறது தான் அப்ப இருந்த சேலஞ்சா இருந்துச்சு. ஆனா உக்ரைன் யுத்தத்துக்கு அப்புறம் 2 பக்கம்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாய்ங்க. ஆனா பாகிஸ்தானுக்குள்ளேயே சீனாவோட ஆயுதங்கள் பம்ப் பண்ணப்படும். அதன் மூலியமா பாகிஸ்தானோட பலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எந்த அளவுக்கு இந்தியாவ வீழ்த்துற அளவுக்கா அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. என்ன 7 நாள் 10 நாள் ஆகும் அப்படிங்கிறதும், இல்ல அந்த 7 நாளும் கொஞ்சம் கூடுதல் சிரமத்துக்கு இந்தியா குடுக்க முடியும். அத தாண்டி நாட்கள கூட்டுற அளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லி கணக்கிடப்பட்டுச்சு. இது பூரா கணக்கு தான். தியரி கணக்கா இருந்துச்சு. இப்ப பிராக்டிகலாவே அது நிரூபணம் ஆகுது. காரணம் என்ன அப்டின்னா, பாகிஸ்தான் அதாவது இந்தியாவுக்கு எதிரா அனுப்புற ஆளில்லா விமானங்கள், மிசைல்கள் ஏகப்பட்டது சீனாவோட ஸ்பான்சர்ஸ் தான். சீனா ஆயுதங்கள் இல்லாம பாகிஸ்தானால நெனச்சு கூட பார்க்க முடியாது, இந்தியாவுக்கு எதிரா ஒரு யுத்தத்த. சரி, அமெரிக்காவுக்கு ஒரு உக்ரைன் கிடைச்சுச்சு. ரஷ்யாவ நல்லா போட்டு பார்த்தாய்ங்க. போட்டு பார்க்கிறதா நெனச்சா அவனுங்களே மாட்டிக்கிட்டாய்ங்க. அது பூரா தனி கத. அதே மாரி சீனாவுக்கு ஒரு பாகிஸ்தான் கிடைச்சிருச்சா இந்தியாவுக்கு எதிரா அப்படின்னு கேட்டா, சீனாவும், அமெரிக்காவும் ஒண்ணு கிடையாது. உக்ரைனும், பாகிஸ்தானும் ஒண்ணு கிடையாது. அதனால அதே ஃபார்முலாவ இங்க அப்ளை பண்ணா மாட்டிக்குவாய்ங்க. ஆனா சீனாவ பொறுத்தவரை இந்த திருட்டு ஃபார்முலாவ கட் காப்பி பேஸ்ட் தான் தலைவனுக்கு தெரிஞ்ச ஒரே வழியாச்சே. பண்றக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிற மாரி தான் உட்கார்ந்திருந்தோம். ஏறக்குறைய அதத்தான் பண்றார்கள். காரணம் 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த இந்தியா தட்டி தூக்கியிருக்கு. அந்த 2மே சீன தயாரிப்புகள் தான். இப்ப சீனாவுக்குள்ள உள்ள பாதுகாப்பு யார் பொறுப்பு? சீன ப்ராடக்ட்டுகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கையில தான் இருக்கு. அப்ப எதிரிகள், அதாவது சீன எதிரிகள், இந்தியா, அமெரிக்காவோட கூட்டணி நாடுகள் ஈஸியா தட்டி தூக்கலாம். என்னதான் அமெரிக்கா அங்க நடக்கிறதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எங்களுக்கு அங்க ஒண்ணும் வேலையே இல்லையே. வேடிக்கை பார்க்கறக்கு கூட அவனுங்க டிக்கெட் தரலையே எங்களுக்கு அப்படின்னு சொன்னாலும், இங்க நடக்கிறதெல்லாம் நொடிக்கு நொடி ஸ்மெல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார்கள். இதுல சீன ஆயுதத்தோட அக்யூரசி, அத எப்படி இந்தியா பிளாக் பண்ணுது, இத பூரா கிரகிச்சுச்சு அவர்கள் அடிக்கும்போது யூஸ் ஆகும். அந்த ஒரு கேப் தான். இந்தியாவ ஸ்மெல் பண்றேன், ஸ்மெல் பண்றேன், ஸ்மெல் பண்றேங்கிற பேர்ல ஒவ்வொரு தாட்டியும் டெக்னாலஜிய தார வார்த்துட்டு போறேன். இருக்கிறத மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி 1000 தாட்டி நம்மளே பதிவுகள் பார்த்திருக்கோம். இலங்கைக்கு போர்க்கப்பல் வந்தப்பலாம். அதே தான் கொஞ்சம் வைடர் ஆங்கிள்ல நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, சீனாவ பொறுத்தவரையும் சீன ஆயுதங்கள் அப்படிங்கிறது நிரூபிக்கவே படாத ஒரு விஷயம். தப்பி தவறி கூட டேக் ஆஃப் எடுத்து காட்ட மாட்டான். பக்கத்துலயும் விட மாட்டான். தள்ளி இரு அப்படிம்பான். ஆனா, கண்காட்சிகளுக்கு போர் விமானத்த நிறுத்தி தொலைச்சுருவேன். அது ஏன் செய்றான் அப்படின்னு சத்தியமா தெரியல. ஒருவேள அவங்க ஊர்ல இது பறந்து சாதிச்ச மாரி குளோபல் டைம்ஸ்ல எழுதிக்குவாங்களோ என்னமோ! ஏறக்குறைய இப்ப சீன ஆயுதங்கள் இந்தியாக்குள்ள மாட்டுது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நெறைய ஆயுதங்கள வான்லயே நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். அதோட பாகங்கள் சிக்குனா மட்டும் தான். அதுவும் இந்திய எல்லைகளுக்கு விழுந்தா மட்டும் தான். சர்வதேச எல்லைகள்லயே சேலஞ்ச் பண்ணி பஸ்மமாக்கிட்டோம். அதனால இந்திய எல்லைகள்ல விழுகும்போது பாகங்கள வச்சு ஐடென்டிஃபை பண்றது தான். இதுல ஒரு மிசைல் அப்படிங்கிறது முழுசா மாட்டியிருக்கு. அது எப்புட்றா முழுசா மாட்டும் அப்படின்னா, கரும வெடிக்கவே இல்ல. அது மிசைல் மேலயே பறக்கல. பொதுவா அந்த டெக்னாலஜி மூலியமா பறந்திருந்தா தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கன்ல மாட்டியிருக்கும், சிக்கியிருக்கும், சிதறி இருக்குமே. ஆட்டோமேட்டிக்கா பறந்திருக்கு. பறந்ததோட அது பவர இழந்துருச்சு. ஹீட் எல்லாம் ஒண்ணும் ஜெனரேட் பண்ணாம சும்மா ஜொங்கின்னு காத்துல இந்த பக்கம் விழுந்துருச்சாட்டுக்கு. மிசைலுக்கு மேல இருந்து விழுகிற தாக்கம் மட்டும் தான். மத்தபடி அதுல வெடிப்பு, சிதறல் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. முழுசா மாட்டிக்கிச்சு. அப்படி முழுசா மாட்டுனது சீனாவோட மிசைல் டெக்னாலஜி. சீனாவோட மிசைல் டெக்னாலஜிங்கிறத காட்டிலும் PL-15E ரகத்த சேர்ந்த மிசைல். இத வச்சுக்கிட்டு சீனா செய்யாத அட்டூழியமே கிடையாது. எப்படி யுத்த களத்துல எடுத்துட்டு போய் சாதிச்சானான்னு கேட்டா, அதுக்கு தான் அங்க வாய்ப்பே இல்லையே. அப்ப என்ன பண்ணான் அப்டின்னா, இதுதான் அடுத்த வெர்ஷன். தரையில இருந்து வான் இலக்கு, வான்ல இருந்து தரை இலக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வெர்ஷன் சொன்னாய்ங்க. டேய் ஏதாச்சும் 1 வெர்ஷன் சொல்றா. ஒண்ணு சர்ஃபேஸ் டூ ஏர் சொல்லு, இல்ல ஏர் டூ சர்ஃபேஸ் சொல்லு, இல்ல ஏர் டூ ஏர் சொல்லு. ஏதாச்சும் ஒண்ணு சொல்றா அப்படின்னு கேட்டா, இது சூப்பர் ஸ்டார் மச்சி. எல்லாத்துக்கும் நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் பேசிக்கிட்டு திரிஞ்சார்கள். 2ண்ட் ஜெனரேஷன்னாலும் இத சொல்லுவாய்ங்க. 5த் ஜெனரேஷன் மிசைல்னாலும் இத சொல்லுவாய்ங்க. சரி ஒண்ணு கண்டுபிடிச்சுட்ட, பேரு வச்சுட்ட.
அத கொண்டு வந்து எல்லா இடத்துலயும் நிறுத்தி வைப்பேன். அதானே அப்படின்னு கேட்டப்ப, அதெல்லாம் உங்களுக்கு பொறாம அப்படின்னாய்ங்க. இப்ப அந்த லட்சணம் தான் இங்க வெடிக்காமயே வந்து விழுந்திருக்கு. வெடிக்காம விழுகிறதே ஒரு தப்பு. அதுபோக இது பறந்து வரும்போதே அந்த தன்மைய இழந்திருக்கு. ஹீட்ட ஜெனரேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கன்ல மாட்டியிருக்கும். நியூட்ரலைஸ் நடுவான்ல நடந்திருக்கும். அப்பயாச்சும் பொழச்சிருக்கும். காரணம் இது முழுசா வந்து ஒரு சேதாரமும் இல்லாம கீழ விழுக, அது இப்ப சீன ஆயுதம் அப்படின்னு மாட்டிக்கிச்சு. சீனாவோட எந்த மிசைல் அப்படிங்கிறதும் மாட்டிக்கிச்சு. அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணும் கிடையாது. எப்பயும் போல பேப்பர் டைகர் தான் அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிருச்சு. சீன ஆயுதங்கள் தருதுங்கிறது வெட்ட வெளிச்சமா ஆயிப்போச்சு. சீன ஆயுதங்கள் குப்பைங்கிறதும் நிரூபணம் ஆயிப்போச்சு. ஏறக்குறைய பாகிஸ்தான வச்சு இந்தியாவ இழுத்து விடலாம் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் முடியாது. பாகிஸ்தான் அடிபட்டு, மிதிபட்டு சாகும்போது, தானும் அடிபட்டு, மிதிபட்டு சாவேன் அப்படின்னு சீனா ஒத்த கால்ல நின்னா நமக்கு என்ன? அவன திருத்துறது ஒண்ணும் நம்ம வேலை இல்லையே. அவன ஒழிச்சு கட்டுறது தானே நம்ம வேலை. அதனால டெல்லி இத ஒரு குஷியான மூட்ல தான் பாக்குது. அதே சமயம் சீன ஆயுதங்கள வேட்டையாடி இந்தியா ராணுவம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த மைலேஜ அசுர வேகத்துல எடுத்துட்டு போகுதுங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.